பெண்கள் வந்துட்டு ஃபாரின் மாப்பிள்ளையை மட்டுமே டார்கெட் பண்ணி போகிறது, அந்த ப்ரிஃபரன்ஸ் ஏன் அப்படி மாறுச்சு? இல்ல நீங்க பெண்கள் அப்படின்னு மட்டுமே நம்ம இதுல பிரிச்சுட முடியாது. இங்க இன்னொரு தவறான விஷயம் இருக்கு, அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு பையனோ பொண்ணோ அப்ராட்ல இருந்தாலே அவங்க தப்புன்ற ஒரு காமன் சைக்காலஜி விட்டுருங்க. திஸ் இஸ் த காமன் மித்துன்னு தான் நான் சொல்ல வரேன். பொண்ணு அப்ராட்ல இருந்தாலே எப்படி இங்க எல்லாம் மைண்ட் செட் பண்ணிடுறாங்க அப்படின்னா, இதே மாதிரி சேம் டிட்டோ கேஸ் இஸ் சம்திங் த்ரூ மேட்ரிமோனி அவங்க மீட் பண்ணாங்க. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் இந்த கை வாஸ் ஸோ குட் ஆக்சுவலி. இன்னொன்று இதில் கேட்டிங்க அப்படின்னா, அவர் அந்த அப்ராட் வரதுக்கான மினிமம் பேங்க் பேலன்ஸ் இவங்க தான் போட்டு விட்டாங்க. ஹி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் செக்ஷுவல் லைஃப். ஓகே, பட் ஆனால் கம்ப்ளீட்டாக மாஸ்டர்பேட் பண்ணுறது அந்த பொண்ணை வீடியோ காலில் வச்சு பக்கத்துல வைஃப் படுத்திருப்பாங்க, பக்கத்துல அது எப்படி இருக்கும் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஊரில் பஞ்சாயத்து வைப்பாங்களா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி வைக்கும்போது இந்த பொண்ணை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசுறது. சரி, இப்படி இருந்தாரு அவருக்கு என்னங்க, அவருக்கு எதுவுமே வேலை இல்லையா, எதுவுமே இல்லையான்னு கேட்டால் அங்கே தான் பெரிய ட்விஸ்ட். நான் உனக்கு வேணா ஒரு விஷயம் தரேன், நான் பேருக்கு வைஃபா இருக்க, நீ யார் கூட பிடிக்குதோ நீ இருந்துக்கோ, யார் கூட வேணா நீ வாழ்ந்துக்கோ, நீ யார் கூட வேணா செக்ஸ் வச்சுக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ஐ டோன்ட் கேர். பட் எனக்கு ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த ஒரு விஷயமும் இப்போ நாங்கள் ரொம்ப ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம். இது உங்ககிட்ட கேஸாக வந்திருக்கான்ற ஒரு கேள்வி தான் எனக்கு மெயினாக இருக்கு. அதாவது பெண்கள் வந்துட்டு ஃபாரின் மாப்பிள்ளையை மட்டுமே டார்கெட் பண்ணி போகிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா அதில் வர இன்னல்கள், அந்த ப்ரிஃபரன்ஸ் ஏன் அப்படி மாறுச்சு? போய் யூஎஸ்ல செட்டில் ஆகிறதுக்கா, இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் பிடிச்சிருக்கா, அதனால ஏதாவது உங்ககிட்ட வந்து கேஸ் வந்திருக்கா ஹேண்டில் பண்ண அந்த அனுபவங்கள் பத்தி? இந்த பெண்கள் இந்த ஃபாரின் அந்த விஷயம் நேத்தி தான் ஒரு கிளைண்ட் ஒரு பர்சன் கான்டாக்டட் மீ ஃபார் லைக் நாங்கள் அந்த டிஸ்கஷன் போச்சு நேற்று. ஒன்று இதில் நீங்கள் பெண்கள் அப்படின்னு மட்டுமே நம்ம இதில் பிரிச்சுட முடியாது. ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இந்த இடத்துல இருக்காங்க. ஓகே, எப்படி நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் லைக் ஆண்கள். ஓகே, ஆண்கள் இப்போ நிறைய என்ன பார்க்க முடியுதுன்னா, ப்ரெசென்ட்டாகவே டீல் பண்ணுற கேசஸ் எப்படி போகுதுன்னா, சில ஆண்களுக்கு வந்து ரொம்ப போய் அப்ராட் செட்டில் ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்கும், ஒரு கனவாகவே இருக்கும் அந்த இடத்துல. சின்ன வயசுலேருந்து அதுக்காக போராடுவாங்க, உழைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஓகே அவங்க இப்போ ஒர்க் டைம் படிக்கும் போது ட்ரை பண்ணுவாங்க, முடியலையா, ஒர்க் அப்போ ட்ரை பண்ணுவாங்க, முடியலையா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து லவ் மேரேஜ்ல இந்த மாதிரி ஜாஸ்தி சொல்ல முடியாது. லவ் மேரேஜ் இஸ் சம்திங் அந்த சின்ன வயசுல இருந்து டுகெதர் கான்செப்டா இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ்ல அந்த மேட்ரிமோனியல் விஷயம் போகுது இல்லையா, த்ரூ மேட்ரிமோனியல் ஆர் த்ரூ புரோக்கர் ஏதாவது ஒன்று போவாங்க இல்லையா, போகும்போது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் சாய்ஸ் எப்படி இருக்குன்னா அப்ராட் பொண்ணு. ஓகே, பிக் பண்ணுவாங்க அந்த இடத்துல அப்ராட் பொண்ணு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்களோட செல்ஃபிஷ்னஸ் அங்க ஒரு ஸ்டெப் மேல தலை தூக்கி நிற்கும் அந்த இடத்துல. ஓகே, அப்ராட் போய் செட்டில் ஆகணுன்றதுக்காக. ஆமா, இப்ப வைஃப் இருக்காங்க அப்ராட்ல, விசா கிடைச்சிரும்ல ஈஸியா, சோ தட் தே கேன் கோ அண்ட் செட்டில். 6 மாசம் 3 மாசம் விசா கிடைச்சா அங்க ஒரு ஒர்க் கிடைக்கட்டும், அதுல இருந்து அவங்க எடுத்துப்பாங்கல்ல. எல்லாத்துக்கும் வந்து ஒரு கீ வேணும் இல்லையா. இப்போ டோரே நம்ம ஓப்பன் பண்ண ஒரு கீ வேணும், ஓப்பன் பண்ணி உள்ள போயிட்டு அப்புறம் நம்ம ராஜ்யம் தான், நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ நானே ஒரு கீயை போட்டுப்பேன், நானே அந்த கீயை உங்ககிட்ட இருந்து கூட பிடுங்கிப்பேன், அந்த மாதிரி கான்செப்ட் தான் அந்த இடத்துல. இதே மாதிரி சேம் டிட்டோ கேஸ் இஸ் சம்திங் த்ரூ மேட்ரிமோனி அவங்க மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி எல்லாமே ஓகே ஆச்சு. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் இந்த கை வாஸ் ஸோ குட் ஆக்சுவலி. ஓகே, அதுக்கப்புறம் இட் வாஸ் லைக் எப்படின்னா, அந்த வீட்டுக்கு பயந்த புள்ள மாதிரி, ஐயோ நான் ஃபோன் பேச மாட்டேன், எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அம்மா இருக்காங்க, என் தம்பி இருக்காங்க, நான் அப்படிலாம் பேச மாட்டேன். இந்த கேர்ள் வாஸ் லைக் அவங்களுக்கு டவுட் இருந்தது, ஏன்னா நம்ம என்ன கள்ளக்காதலாம் இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம், வி காட் என்கேஜ் இல்லையா அந்த இடத்துல. அப்படி இருக்கும் உனக்கு ஃபோன் பேசுறதுக்கு என்ன அப்படின்னும் போது, அப்ப கூட அந்த பொண்ணுக்கு டவுட் வரல. எப்படி எடுத்துக்கிட்டாங்க பாருங்க, ஐயோ புள்ளைய இவ்வளோ தங்கமா வளர்த்து வச்சிருக்காங்களே, என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுங்க கிட்ட கூட பேசாத அளவுக்கு இவ்வளோ நல்லவரா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல அவங்க இருந்தாங்க. பிகாஸ் ஷி வாஸ் லைக் எப்படின்னா, இங்க இன்னொரு தவறான விஷயம் இருக்கு, அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு பையனோ பொண்ணோ அப்ராட்ல இருந்தாலே அவங்க தப்புன்ற ஒரு காமன் சைக்காலஜி விட்டுருங்க. ஓகே, அது நிறைய பேர் மைண்ட் செட்டில் இருக்கு. இன்னும் அப்ராட்ல இருக்கவங்க எப்படி இஷ்டத்துக்கு அவங்க இருப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஊரை சுற்றுவாங்க, பல பேர் கூட அஃபேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற காமன் பாயிண்ட் இனிமே வேண்டாம். அங்கேயும் ஒழுக்கமாக இருக்கவங்க இருக்காங்க, அங்கேயும் குடும்பத்தோட வேல்யூஸ் தெரிஞ்சு ஏன் சார் எல்லாரும் அப்ராட் போகிறாங்க, என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க, வெல் ஆஃப் ஃபேமிலி இருக்கவங்க போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அப்ராட் போகிறதுனா சின்ன விஷயம் கிடையாது. 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணி படிச்சுட்டு தான் போகிறாங்க. அது எல்லாருமே சொந்த காசப்பட்டு போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது, லோன் வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் படிக்கிறாங்க, படிச்சு ஈவினிங்ல பார்ட் டைம் ஒர்க் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு எங்க வந்து அங்க இஷ்டத்துக்கு ஊர் சுத்த டைம் இருக்கும்? திஸ் இஸ் த காமன் மித்துன்னு தான் நான் சொல்ல வரேன். சில பேர் இருக்கலாம் அந்த மாதிரி, எல்லாரும் அந்த மாதிரின்றது தப்பு. இன்னும் நீங்க என்ன ஆயிடுதுன்னா, ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் வரும்போது ஒரு பொண்ணு அப்ராட்ல இருந்தாலும் எப்படி இங்க எல்லாம் மைண்ட் செட் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு கண்டிப்பா தப்பானவளா தான் இருப்பான்னு செட் பண்ணிடுறான். அவ அப்ராட்ல இருக்காப்பா, அவ இப்படிலாம் ட்ரெஸ் பண்றா, ஊரோட ஒத்துவாலன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அங்க போயிட்டு நம்ம இழுத்து போத்திட்டு சாரி பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு போனா அங்க இட் வாஸ் லைக் அங்க அது வேற மாதிரி விசித்திர பிறவி, எங்கேருந்தோ ஏலியன் வந்துருச்சுன்னு அந்த இடத்துல பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து ட்ரெஸ்ஸிங்ல எதுவுமே இல்லை, மனசுல தான் ஒழுக்கமா இருக்கோமா, தன்னுடைய மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருக்கோமான்றதா விஷயம். அந்த கேர்ள் வாஸ் நம்மள அப்ரோச் பண்ணும்போது ஷி வாஸ் லிட்ரலி டவுன், கம்ப்ளீட்லி டவுன். மேம் இப்போ எங்கேயாவது போகணும் அப்படின்னா நீ தான் எதாவது பண்ணியிருப்ப,
நீ அப்ராட்ல இருக்க, நீ தான் இதான் பண்ணியிருப்ப. அப்படிதான் என்ன திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்புறம் டிஸ்கஷன் பண்ணும்போது தான் கம்ப்ளீட்லி சைக்காலஜிக்கலி அவங்க 0 அந்த இடத்துல மைனஸ்ல போயிட்டாங்க அந்த இடத்துல. இவ்ளோ விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. வீட்லயும் அவங்க சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அப்பா கிடையாது. சிங்கிள் இது பேரண்ட்டா அவங்க அம்மா இருந்து வளர்த்தாங்க. ஃபுல் ஆஃப் சிஸ்டர்ஸ் இந்த ஃபேமிலி. ஸோ எங்க சொன்னா அடுத்த சிஸ்டர் லைஃப் பாதிச்சுருமோ? நம்ம அம்மாவ நம்ம சொசைட்டி அம்மா தனியா நின்னு வளர்த்தாங்கன்னு சொல்லி சொசைட்டி எங்க கேவலமா பேசிருவாங்களோ? அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்களுக்குள்ள டம்ப் பண்ணி இந்த இடத்துல அவங்க வச்சுட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாம் மொத்தமா வெளியில வரும்போது அவங்களுக்குள்ள அவ்ளோ இருக்குன்னே தெரிய வருது. ஓகே. இந்த என்கேஜ்மென்ட் பீரியட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் யூ ஆர் சோ குட். அவங்க வந்து கிஃப்ட்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. எவ்ளோ அவங்க அ சொல்றாங்க பாருங்க. நான் வந்து பாசத்துக்காக ஒரு ஒரு நாளும் ஏங்கியிருக்கேன். அப்பா இல்லாம என் பிரதர்ஸ் யாருமே இல்ல. ஒரு ஆண் இதுவே கிடையாது. என் ஹஸ்பண்ட் தான் என்னோட மொத்த உலகம்னு நெனச்சு நான் பாசத்துக்காக ஏங்குனேன்னு சொல்லிட்டு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால ஃப்ரீயா ஃபோன் பேச முடியல. பக்கத்துல எல்லாரும் இருக்காங்க. நாய்ஸா இருக்குன்னோனே, அங்கேருந்து அவங்க இதெல்லாம் ப்ளூடூத் ஹெட்செட்லாம் ஆர்டர் பண்ணி இவருக்கு அனுப்பியிருக்காங்க. விச் மீன்ஸ் இப்ப நீங்க ஃப்ரீயா ஃபோன் பேசலாம்ல. விச் மீன்ஸ் யூ வில் நாட் கெட் த நாய்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு. அதெல்லாம் வாங்குற வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. ஓகே. கல்யாணத்துக்கு முந்தின நாள்லேருந்து ரியல் ஃபேஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு அப்புறம் கோவிட் வருது. கோவிட் வந்தனால இவரால அங்க முடியல. இன்னொன்னு இதுல கேட்டீங்க அப்படின்னா, அவர் அந்த அப்ராட் வரதுக்கான மினிமம் பேங்க் பேலன்ஸ் இவங்க தான் போட்டு விட்டாங்க. ம். ஓகே. எல்லாம் எதனால? அவுட் ஆஃப் லவ். இப்ப எல்லாம் கேட்கலாம். உங்களுக்கு 1 நாள் 2 நாள்ல தெரியலையா? இன்னைக்கு எல்லாரும் வச்சிருக்க ஒரே நம்பிக்கை, இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு இது மாறிடும். சரியாயிடும், மாறிடும். இல்லையா? அதுதான் பெரிய பாயிண்ட்டா இருக்கு. அங்க போறாரு. அங்க போனதுலருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1 செலவு பண்ண கிடையாது. எல்லாமே இவங்களோட எக்ஸ்பென்ஸ். இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. காலையில வொர்க் போயிட்டு ஈவினிங் வந்து எல்லா குக்கிங்லேருந்து இதுலேருந்து எல்லாமே பண்ணணும். ஓகே. இல்ல அப்படின்னா, அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க பாருங்க வீட்ல உட்காந்துட்டு. என்னைக்கோ ஒரு நாள் இவங்களால லேட் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் மீட்டிங்ல ஹெல்ட் அப் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபுட் கூட இவங்க தான் ஆர்டர் போட்டு விடணும். எல்லாமே இவங்க தான் பண்ணணும். சரி இப்படி இருந்தாரு. அவருக்கு என்னங்க அவருக்கு எதுவுமே வேலை இல்லையா? எதுவுமே இல்லையான்னு கேட்டா, அங்க தான் பெரிய ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னா, வீட்ல ஒய்ஃப பக்கத்துல வச்சுட்டு, அந்த இடத்துல இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லாமே வேற ஒரு பொண்ணுகிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்காருங்க. ம். ஓகே. அந்த பொண்ணு யாருன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு தெரிஞ்ச பொண்ணு. இவங்க 2 பேரும் ஒரு லவ் மாதிரி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு தாட்லலாம் போனாங்க. பட் இந்த இடத்துல இவரோட விஷயம் என்ன? அப்ராட்ல போய் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகணும். அந்த பொண்ணு அப்ராட்ல கிடையாது. ஓகே. ஷி இஸ் இன் லைக் இங்க தான். தமிழ்நாட்ல தான் இருக்காங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அவரோட இது வந்துட்டு அப்ராட்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னோனே இட் வாஸ் அ பிளான்ட் ஒன். ம். ஓகே. அப்ராட்ல போய் அந்த விசா ப்ராசஸ் போய் அங்க இருந்தாரு. இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன தெரிய வருதுன்னா, இட் வாஸ் சோ ஷாக்கிங். நெறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. என்னன்னா, ஹி வாஸ் நாட் இன்ட்ரஸ்டட் இன் செக்சுவல் லைஃப். ஓகே. பட் ஆனா கம்ப்ளீட்டா மாஸ்டர்பேட் பண்றது. அந்த பொண்ண வீடியோ கால்ல வச்சுட்டு. ஓகே. ம். பக்கத்திலேயே வைஃப் படுத்திருப்பாங்க. பக்கத்தில அது எப்படி இருக்கும் அந்த இடத்துல? ம். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ண வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஊர்ல பஞ்சாயத்து வைப்பாங்கல்ல, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு. ம். அந்த மாரி வைக்கும்போது இந்த பொண்ண பத்தி ரொம்ப அசிங்கமா பேசுறது. ஒரு ஆண் வந்து ஒரு பெண் கிட்ட வந்து ஒரு செக்சுவல் ஒரு ஒரு ஆசைக்காக போம்போது இந்த உலகம் அத தப்பா சொல்றதில்ல. ஒரு பெண் அத போம்போது அதுக்கு பேர் வேற மாதிரி அந்த இடத்துல ஆமா, நேம் பண்றான். ஆமா. அந்த அளவுக்கு அந்த பொண்ண அசிங்கப்படுத்தி, அப்பயும் அந்த பொண்ணு கால்ல விழுந்து, ஓகே ம். எனக்கு பாசம் உங்க மேல அவ்ளோ பாசம் வச்சுட்டேன் நானு அப்படின்ற மாரி அந்த இடத்துல விழுந்து, பட் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இவர் என்னென்ன அங்க இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்றாரு, என்ன பண்றாரு, அந்த இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கூட மேரேஜ் பண்ண அந்த பொண்ணு கிரியேட் பண்ணி குடுத்தது இந்த இடத்துல. ஓகே. ம். ஸோ எதுவுமே இல்லாம என்ன பண்ணியிருக்காருன்னா, சார் அங்க உட்காந்து நான் சொன்ன வீடியோ கால்லே குடும்பம் நடத்திருக்காரு அந்த பொண்ணு கூட. டெய்லி எனக்கு இந்த இன்டர்வியூ இருக்கு. நான் வந்துட்டு இந்த ட்ரெஸ் போடலாமா வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணு செலக்ட் பண்ணி குடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். இங்க இருக்க பொண்ணு. ஓகே. ம். இந்த ட்ரெஸ் இன்னைக்கு போடு, இந்த ட்ரெஸ் இன்னைக்கு போடு, இது இன்னைக்கு போடு அப்படின்னு சொல்லி, இதுல இன்னொரு ட்விஸ்ட் பாருங்க. எனக்கு வந்து செலவுக்கு காசு வேணும்னு கேட்டா, அந்த காசுல இங்க இருக்க பொண்ணுக்கு கிஃப்ட்டா வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. யாரு? வைஃபோட காசுல. இதெல்லாம் லைக் வாட்? டூ அன் எக்ஸ்ட்ரீம். அப்ப இது வெல் பிளான்டுன்னு சொல்லாம வேற எப்படி நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல? ஹி வாஸ் லைக் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அடிலாம் அடிச்சு உங்களுக்கு நமக்கே தெரியும். இங்க தான் சிமெண்ட் வால். நமக்கு யுஎஸ்ஆ இருக்கட்டும், இல்ல மத்த இது கண்ட்ரீஸா இருக்கட்டும், மோஸ்ட்லி உடன் உடன் இதுல தான் தான் இருக்கும். இருக்கும். அவர் அடிச்சதுல அந்த இதுலயே ஹோலே விழுந்துருச்சு. அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த பொண்ண அடிச்சு, எதுவுமே பண்ணல. என்ன தப்பு பண்ணாங்க அவங்க இந்த இடத்துல? அப்பயும் அவங்க அமைதியா தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவரு இங்க கிளம்பி வந்துட்டு, இப்ப அது உட்காந்து கண்டிஷன்ஸ் வேற அந்த இடத்துல. உங்க பொண்ண மட்டும் வந்து வாழ்ந்தா வாழ சொல்லுங்க. ஆனா வேலைய விடக்கூடாது. எந்த காரணத்த கொண்டும் வேலைய விடக்கூடாது. அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்ப இவரு அங்க போய் இருந்ததுனால அவருக்கு 6 மந்த்ஸ் விசா கிடைச்சுச்சு. எப்ப வேணா அவர் போலாம் வரலாம். அத வச்சு அவர் பில் பண்ணி கொண்டு போய்க்கலாம் இல்லையா? இப்போ எனக்கு எதுவும் வேணா எனக்கு டிவோர்ஸ் குடுத்துருங்க. ஸோ விச் மீன்ஸ் த லைக் ப்ராசஸ் ம். கம்ப்ளீட்டா. அப்ப இது எப்படி ஆயிருக்கு? வெல் பிளான் பண்ணி இப்போ இது நெறைய நடக்குது இப்போ இந்த மாதிரி. முன்னாடியே ஒருத்தவங்க லவ் பண்றாங்களா, அவங்க கிட்ட பேசி வச்சுக்கிறாங்க. பேசி வச்சுட்டு இந்த விஷயம் நான் போறேன் உள்ள. ஆனா நான் உன்ன எக்காரணத்த கொண்டும் உன்ன நான் விட்டுற மாட்டேன். எங்கேயுமே உன்ன விட்டுற மாட்டேன். ஓகே. நமக்கு ஒரு விஷயம் வேணும். நம்ம லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் அந்த விஷயத்த போறேன். போய் முடிச்சுட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு தென் ஐ வில் பி பேக் டு யூ. இதுதான் இன்னைக்கு நெறைய நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது ஆண்கள் சைடு நான் முடிச்சுட்டேன். ஓகே. நான் சொன்னேன்ல ஆண்களுக்கு பெண்கள் வந்துட்டு சலைச்சவங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, பெண்களும் இந்த விஷயத்த பண்ணக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு இருக்காங்க. ஓகே. பெண்களும் இந்த மாரி அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ராட்ல போய் படிக்கணும். இல்ல வந்துட்டு நாங்க போய் செட்டில் ஆகணும். அந்த மாரி ஏதாவது ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா, அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல முடியாது. இன்னைக்கு பெண்கள் நெறைய எப்படி டார்கெட்டிவா இருக்கிறத பார்க்க முடியுதுன்னா, ஆண்கள் வேலைக்காகனா, பெண்கள் படிப்புக்காக.
ஓகே. ஒரு ஒரு யூஜி முடிச்சிடுறாங்க. இல்ல ஸ்கூல் முடிச்ச ஸ்டேஜ், சொந்தக்கார பொண்ணு வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து மேரேஜ் பண்ணி குடுத்துடுறாங்க. ஓகே. மேரேஜ் பண்ணி குடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்புறம் தான் தெரிய வருது அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ, இல்ல அவங்க அஃபேர்ல இருக்கிற ஒரு விஷயமோ தெரிய வருது. 2வது இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மேரிட்டல் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே. இல்லாம இருந்தும் ஜஸ்ட் ஃபார் சேக் கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்கள த்ரெட்டன் பண்றது. "நீ வந்துட்டு எப்படி நீ என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிற நான் பார்க்குறேன். கல்யாணம் ஆனோனே உன்னால டிவோர்ஸ் வாங்க முடியாது. நீ என்ன அடிச்ச, கொடுமைப்படுத்துற, என்ன மென்டல் டார்ச்சர் பண்ண நான் போய் கேஸ் போடவா?" அப்படின்னு அவங்கள த்ரெட்டன் பண்ணி வச்சு அவங்க காரியத்த சாதிக்கிற வரைக்கும் இந்த பெர்சனையும் போட்டு ஒரு கன்ஃப்யூஷன் இதில ஆயிருந்து அப்படி ஆக்கிடுறது. இதுல இன்னொன்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நேத்து நம்ம பேசின ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா, அந்த மேல் வந்துட்டு ஹி வாஸ் லைக் அவ்ளோ கனவுகளோட அந்த லைஃப்ல போறாரு. ஹி வாஸ் லைக் 32 ஏஜ். ஓகே. போம்போது என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு பொண்ணு வராங்க. வரும்போது இங்க இன்னொன்னு என்ன தெரியுமா இதுல ப்ராப்ளம் அது, ஜாதகம் நெறைய பார்ப்பாங்க. செட் ஆகலன்னே ஃபைனலா ஒரு ஜாதகம் செட் ஆயிடுச்சு. "இவ தான்டா உனக்கு" அப்படிங்கிற மாதிரி அங்க ஏஜ் டிஃபரன்ஸ் 10 இயர்ஸ் இருக்கு இதுல. அந்த பொண்ணுக்கு படிக்கணுன்ற ஆசை இருந்ததுனால, ஹி வாஸ் டார்கெட்டட் அங்க. ஓகே. ஓகே. அவங்களுக்கு அப்ராட் போகணுன்ற தாட் இருந்தனால, ஜாதகம் பக்கா மேட்ச் அப்படின்னு அங்க இருந்ததுனால, கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் தெரிய வருது. அவங்களுக்கு என்னன்னா, இங்க ஒரு விஷயம் இருக்கு. எஸ் பிசிக்கலி ஷி இஸ் அ விமன். பட் மென்டல் தாட்ஸ் எல்லாமே மேல் மாதிரி. ஓ! ஓகே. தாட் ப்ராசஸ் இது எல்லாமே. ஸோ ஷி இஸ் பீன் லைக் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் விமன். விமென் அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஷி இஸ் பீன் நாட் இன்ட்ரெஸ்டட் இன்டூ லைக் செக்ஷுவல் லைஃப். எதுவுமே இல்ல. இதுதான் ஒரு பிரச்சனை. ஒரு பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கன்வர்ஷன் ப்ராசஸ்ல இருந்து அது வேறன்னு சொல்லலாம். மென்டலி ஒரு விதமான ஸ்டேட் ஆஃப் ஒரு ஜெண்டர், பிசிக்கலி வேற ஒரு விதமான ஸ்டேட் ஆஃப் ஜெண்டர் அப்படி இருக்கும்போது, என்ன இது அதுக்குள்ள போவாங்க அந்த இடத்துல. இவர் அவ்ளோ கனவுகளோட லைஃப்குள்ள போகும்போது இவர் சொல்லியிருக்காரு. சரி தாட் ப்ராசஸ் தானே, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸோ வி கேன் லைக் கோ அட் வித் த லைஃப் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அவங்க தொட்டதுக்கு எல்லாம் த்ரெட்டன் அந்த இடத்துல. ஓகே. பட் என்ன பண்றது, இங்க கல்யாணம் ஆகி 4 மாசம் தான் ஆச்சு இந்த இடத்துல. ஓகே. ஆனதுக்கப்புறம் அவரால இப்ப என்ன பண்ண முடியும்? எனக்கு அங்க வரணும். எனக்கு எதுக்கு அப்டின்னா, அவங்க ஓப்பனாவே அந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் மாரி சொல்றாங்க. எனக்கு தேவை, நான் உன்ன கல்யாணம் பண்ணதே மெயினா நான் வந்து அப்ராட்ல செட்டில் ஆகணும். நான் அங்க படிக்கணும். எனக்கு எப்படி அந்த கேட் பாஸ் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தட் இஸ் த ரீசன் நான் உன்ன சூஸ் பண்ணேன். ஓகே. எனக்குள்ள வேற எதுவும் கிடையாது. நான் உனக்கு டிவோர்ஸ் குடுத்துடுறேன். ஆனா எப்ப தெரியுமா குடுப்பேன்? நான் படிச்சு முடிக்கலாம். அது வரைக்கும் உன்னோட உதவி எனக்கு தேவை. ஒன்ஸ் இப்ப நாங்க போறேன் அப்டின்னா, நீ அங்க இருந்து இதான் சாக்குன்னு சொல்லி நீ வேற ஒரு கண்ட்ரிக்கு போய்ட்டால டிவோர்ஸ் குடுத்துட்டாலும் என்னால எப்படி அங்க இருக்க முடியும்? என்னால அங்க அப்படி இருக்க முடியாது. அதுக்கு அவங்க குடுக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சரி நான் உனக்கு வேணா ஒரு விஷயம் தரேன். நான் பேருக்கு வைஃபா இருக்கேன். நீ யார் கூட பிடிக்குதோ நீ இருந்துக்கோ. யார் கூட வேணா நீ வாழ்ந்துக்கோ. நீ யார் கூட வேணா செக்ஸ் வச்சுக்கோ. அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஐ டோன்ட் கேர். பட் எனக்கு ஹஸ்பண்ட்ன்ற உன்னோட டாக் தேவை. உன்னோட டாகுக்கு பின்னாடி இருக்க அப்ராட்ன்ற ஒரு வேர்ட் எனக்கு தேவை. ஸோ வித் தட் எனக்கு அது போதும். எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிறேன். உனக்கு அத நான் வார்த்தையே சொல்ல முடியாது. சில வார்த்தைகள். உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ, நீ இருந்துக்கோ, நீ போய்க்கோ. அவ்வளோதான். நான் அதெல்லாம் கண்டுக்கவே எப்படி பெருந்தன்மையா என்னதான் நான் தான் வைஃப் அஃபிஷியலா நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். 1 இல்ல 2 இல்ல. இந்த மாதிரி பல கேஸஸ் இந்த இடத்துல இருக்கு. அந்த அப்ராட்ன்ற ஒரு டார்கெட் வச்சு நடக்கிற ஒரு விஷயம். போத் ஃப்ரம் மேல் அண்ட் ஃபீமேல். பாட்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.